Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 last class 3 sum work out பண்ணோம். Next இப்போ 4th sum work out பண்ண போறோம். 4th sum ஓட question, if A equal to matrix show that A square minus 3A minus 7I2 equal to 0 to hence find A inverse. Okay, ஒரு கொஸ்டின்ல ரெண்டு ஆன்சர் வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் வச்சு இதை வெரிஃபை பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெரிஃபை பண்ண ஆன்சரை வச்சு A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு I2னா ஒன்றும் இல்லை, நமக்கு 2x2ஓட ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் I2. ஓகே, 2x2 ஜீரோனா ஒரு 2x2ஓட ஜீரோ மேட்ரிக்ஸ். இதான் 2லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த 2 ரோ 2 காலத்தை டினோட் பண்ணுது. இது 2 ரோ 2 காலத்தை டினோட் பண்ணுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. I2னா வேறன்னா டிஃப்ரெண்டாக நினச்சிக்காதீங்க. அந்த 2னா 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் இது வெரிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் இது ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் A மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளம் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன தேவைப்படுது. I2னா நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தெரியும், அதுவும் தெரியும். ஏவும் கொஸ்டின்ல இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இதுமே என்ன வேணும், A ஸ்கொயர் மட்டும் வேணும் நமக்கு. அப்போ A ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, A இன்ட்டு A. 2 A மல்டிப்ளை பண்ணா A ஸ்கொயர் நமக்கு தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ A ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிட்டேன். அகைன் A ஓட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வரும், 10th படிச்சிருப்போம். 2 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன். இது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம், அதே சேம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம். 5 இன்ட்டு 25 3 minus 1 minus 3 அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம். ஓகேவா? 5 into 3 15 3 into minus 2 6 finish பண்ணிச்சு. செகண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் -1 into 5 -5 -2 into -1 +2 அதே நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் காலத்தை வச்சு சாரி செகண்ட் ரோ வச்சு எனக்கு -1 into -3 -2 into +4. ஓகே, நெக்ஸ்ட் நான் 20 பதினோங்க 22 15ல 5 போனா 9 1 போனா 3 -3 4 போனா 1. இதான் நமக்கு என்ன வரும், A ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, இப்போ ஃபுல் வேல்யூ தெரியுமா, A ஸ்கொயர் A தெரியும், I2 மேட்ரிக்ஸ் தெரியும். ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணா என்ன வரணும், ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன வரும், A ஸ்கொயருக்கு இந்த இருக்கிற வேல்யூ -3 A மேட்ரிக்ஸ் -7 I2னா ஜீரோ மேட்ரிக்ஸ் 1 0 0 1 டயகனல் வேல்யூ 1 இருந்தனா யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த -3 ஒரு மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. -3 5 -15 இதெல்லாம் -9 -3 இது முன்னா 6 அதே சேம் -7 மல்டிப்ளை பண்ணா இது -7 டயகனல் மட்டும் -7 மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் 0 போட்டுருங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன வரும், ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா ஒரு இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணனும். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணா 22 -22 0 9 -9 0 -3 0 1 + 6 7 7 - 7 0. இப்போ டோட்டலா நமக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ 0 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், அகைன் ஒரு கொஸ்டின் A இன்வெர்ஸ் கேட்குறாங்க. டு ஃபைண்ட் A இன்வெர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்ல A இன்வெர்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, இந்த கொஸ்டின் எடுத்து ஆன்சர் ஆயிட்டோம். திரும்பி என்ன வரும், A இன்வெர்ஸ்னு கேட்குறாங்க. ரெண்டு சைடு என்ன வரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -7 I2 மட்டும் ஆப்போசிட் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆயிடுமா, ஏன்னா -7 I2 வந்து ஆப்போசிட் போனா +7 I2. ஓகே, இப்போ A இன்வெர்ஸ் எல்லாம் போத் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இங்க நான் ஒவ்வொரு டைம் மல்டிப்ளை பண்ணனும். A ஸ்கொயர் into A இன்வெர்ஸ் -3 into A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 7 I2 into A இன்வெர்ஸ். ஓகே, இப்போ நமக்கு A ஸ்கொயர் மட்டும் இருக்கு. A இன்வெர்ஸ் வந்து டிவைட் வந்தா என்ன வரும், ப்ளஸ் ஆயிடும். கீழே மேலே போனா A இன்வெர்ஸா கன்வெர்ட் ஆகும். நமக்கு வேற கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஒரு A கூட A இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரும்னு நமக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்தோம். நமக்கு ஓகே, சாப்டர் 1ல பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு A கூட A இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். ஈக்குவல் டு எப்பவுமே என்ன ஒரு A இன்வெர்ஸ் கூட ஒரு எனி ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா திரும்பி என்ன வரும், நமக்கு அகைன் அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். நமக்கு ஒரு A இன்வெர்ஸ் கூட ஐடென்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா திரும்பி அகைன் A இன்வெர்ஸ். ஓகேவா? ஒரு A கூட I மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா அகைன் என்ன வரும், A தான் வரும் நமக்கு. அப்போ A இன்வெர்ஸ் கூட I மல்டிப்ளை பண்ணா A இன்வெர்ஸ். ஓகே, ஒரு A கேன்சல் ஆயிட்டா A இருக்கும், இங்க -3I இங்க A இன்வெர்ஸ். இந்த A இன்வெர்ஸ் மட்டும் இங்க இருக்கணும். 7 வந்து டிவைட் வந்தா 1/7 இந்த டென்ஸ் அப்படியே இருக்கு நமக்கு. என்னென்ன தேவை, A நம்ம கொஸ்டின்ல தெரியும், I யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். எடுத்து
ஆன்சர் சிம்பிளை பண்ணுறது தான் 1/7 ஏ தெரியும் 5 3 -1 -2 கொடுத்துரு கொஸ்டின் என்ன வரும் ஐனா நமக்கு என்ன நமக்கு 1 0 0 1 ஓகே இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே -3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3 0 0 -3 இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணால் 2 இங்கே 3னா 3 -1 -1 -2 -3 ஆட் பண்ணால் -5 இதுதான் நமக்கு ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸோட ஃபைனல் வேல்யூ ஓகேவா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறீங்க செகண்ட் அந்த வெரிஃபை பண்ண ஆன்சர்லேருந்து ஏ இன்வெர்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்